அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மரபு கவிதையில் உடுமலை நாராயண கவி ஐயா அவர்கள் வரையும் பார்த்துருந்தோம். இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றி பார்க்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நம்ம எம்ஜிஆர் ஐயா அவர்கள் முதலமைச்சரான 2-3 ஆண்டுகளில் பேசப்பட்ட முக்கியமான ஒரு நபர் தான் பட்டுக்கோட்டை அவர். ஏன்னா எம்ஜிஆர் சொல்லியிருப்பார், நான் அமர்ந்திருக்க நாற்காலியில் 4 காலில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு சீர்திருத்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததில் ஒரு பெரும் பங்கு பட்டுக்கோட்டை ஐயா அவர்களுக்கு உண்டு. இப்போ நிறைய காலம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் 29 வயதிலே அவர் ஏறநடை சேர்ந்தார். பார்க்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 1930 பிறந்திருக்காரு. 1951 மறைஞ்சிருக்கார். பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு, பட்டுக்கோட்டையில். சரியா? எளிய நடையில் கவிதைகள், திரையிசை பாடல்கள் இயற்றியதால் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். மக்கள் கவிஞர்னா யார்? பட்டுக்கோட்டை. சிறப்பு பெயர்கள் பாருங்கள். பொதுவுடைமை கவிஞன், திரையிசை திருவள்ளுவர், பாமர மக்களின் கவிஞன். ஓகேவா? இந்த பாமர மக்களின் கவிஞர் உடுமலை நாராயண கவி அவர்கள்ட்டையும் வரும், அதனால் கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? ஆப்ஷன் எது இருக்குன்னு பார்த்து போடுங்க. திரையிசை திருவள்ளுவர் அப்படின்ற பேர் பட்டுக்கோட்டை ஐயா அவர்களுக்கு தான் இருக்குது. நம்ம உடுமலை நாராயண கவி ஐயா அவர்கள் திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தியவர்னு கேட்டால் தான் உடுமலை நாராயண கவி வருவார். ஓகேவா? திரையிசை திருவள்ளுவர் யாருன்னு கேட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திருக்குறள் கருத்தை மிகுதியாக பயன்படுத்தியிருக்காரு, அவர் தான் அப்போ திரையிசை திருவள்ளுவர்னு நமக்கு இயற்கையாகவே தோணும். ஓகேவா? நம்ம தெளிவாக படிச்சுட்டு போயிடுவோம். ஓகே, தெளிவாக இருந்தால் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? பொதுவுடைமை கவிஞர், திரையிசை திருவள்ளுவர், பாமர மக்களின் கவிஞர், இது 3மே சிறப்பு பெயர்கள் பட்டுக்கோட்டை ஐயா அவர்களுடையது. திரையிசை பாடல்களில் உழைப்பாளியினுடைய உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை தான். சரியா? திரையிசை பாடல்களின் மூலமாக நம்ம வெகுஜன மக்களின் உழைப்பை, அவங்களுடைய வேர்வை போற்றி பாடல்கள் பாடியிருப்பார். பாரதிதாசனிடம் கல்வி கற்றதால் அவரால் வலதுகை என்று அழைக்கப்பட்டார். பட்டுக்கோட்டை பாரதிதாசன் ஐயா அவர்கள்கிட்ட தான் கல்வி கற்றிருப்பார். ஓகேவா? பாரதிதாசன் ஐயா அவர்களும் சொல்லுவாராம் பட்டுக்கோட்டையை காட்டி, இவர் தான் என் வலக்கை அப்படின்னு சொல்லிட்டு, ரைட் ஹேண்ட் அப்படின்னு. இவர் பாடல் எழுதிய முதல் திரைப்படம் படித்த பெண். 1954. 54 59 தான். கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் நம்மால் செஞ்ச சாதனை மிகப்பெரியது. சரியா? எழுதிய முதல் திரைப்படம் படித்த பெண் என்ற படத்தில் எழுதியிருக்கார். முதல் பாடல் நல்லதை சொன்னால் நாத்தியனா அப்படின்ற பாடல். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தமது பாடல்களில் எடுத்து காட்டியவர். உழைக்கிற மக்கள், நம்ம மக்கள் எவ்வளோ உழைக்குது, அதனால் எவ்வளோ துன்பப்படுது, பொது உடைமை சிந்தனையை பாடலை எடுத்துரைக்கணும். வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை, நம்ம கண்ணதாசன் பாடிட்டு போனார் இல்லையா? அப்போ அந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஓகேவா? பொது உடைமை தாங்க கம்யூனிசம். மக்கள் எழுச்சியையும் சமுதாய முன்னேற்றத்தையும் தனது இரு கண்களாக கொண்டவர். சரியா? மக்களினுடைய எழுச்சியையும் சமுதாய முன்னேற்றத்தையும் தனது இரு கண்களாக கொண்டவர் தான் யார்? பட்டுக்கோட்டை. அரசியலையும் தெய்வீகத்தையும் தனது இரு கண்களாக கொண்டவர் நம்ம முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக கொண்டவர் யாருன்னு கேட்டால் மறைமலை அடிகள். சரியா? 3 இருக்கு பாருங்கள். மக்கள் எழுச்சியையும் சமுதாய முன்னேற்றத்தையும் தனது இரு கண்களாக கொண்டவர் பட்டுக்கோட்டை.
அரசியலையும் ஆன்மீகத்தையும் தனது இரு கண்களாக கொண்டவர் யார்? நம்ம முத்துராமலிங்க தேவர். தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக கொண்டவர் மறைமலை அடிகள். சரியா? அவர் கோட்டை நான் பேட்டை என்று இவரை வேடிக்கையாக கூறியவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி ஐயா அவர் இவரோட மூத்தவர் தானே உடுமலை. அவர்கிட்ட கேட்குறாங்க பட்டுக்கோட்டையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாராம், அவர் கோட்டைங்க நான் பேட்டைங்க அப்படின்றாராம். ஓகேவா? ஏதாவது என்ன சொல்ல வர்றாரு? பட்டுக்கோட்டை நிகரற்றவன்ற வரியை தான் அவர் இங்கே சொல்லியிருக்கார். சரியா? அவருடைய பாடல் வரிகள் பாருங்கள். தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. தேனாறு பாயுது செங்கதிரவன் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. ஏன் காயுது? எல்லாம் கொள்ளடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான், இல்லைன்னா அரசியல்வாதி ஆட்டை போட்டுடுறாங்க. ஓகேவா? அரசியல் அதிகாரங்கள் என்ன சொல்கிறது? தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது. ஓகேவா? இப்பாடலுக்காக இவரை நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பாராட்டிய தோழர் ஜீவானந்தம். ஓகேவா? இந்த பாட்டை பார்த்துட்டு ஜீவானந்தத்தால் ஒரு நிமிஷம் யாரா அது பாரதியா, பாரதி கவிதை மாதிரியே இருக்கேன்னு பார்த்தா பட்டுக்கோட்டை கூப்பிட்றார். ஓகே, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்கள். ஓகேவா? இவரை மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பாராட்டியவர் ஜீவானந்தம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே அப்படின்ட்டு 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இந்த பாடல் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பாடலில் மட்டும் தனியாக பார்க்கலாம். சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் அந்த பாடல் சினிமா பாடல் ரொம்ப அழகாக இருக்கும். டைம் இருந்தால் யூடியூப்பில் போட்டு கேளுங்க. கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலை உலகம் இருள்கிறது என்று இவரது மறைவிற்காக இரங்கல் தெரிவித்தார் கலைஞர் கருணாநிதி. கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர், திமுகவின் நிறுவனர் அண்ணாதுரை. ஓகேவா? 50 ஆண்டு காலம் தலைவராக இருந்திருக்கார். அவர் கட்சியின் 50 ஆண்டு காலம் தலைவராக இருந்த ஒரு மனிதர் கருணாநிதி. சரியா? அவர் சொல்கிறாரு, கல்யாண சுந்தரம் மறைஞ்சப்போ இரங்கல் தெரிவிக்கிறார். கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை கலை உலகம் இருள்கிறது என இவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கிறார். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும்னு சொன்னதும் நம்ம பட்டுக்கோட்டை ஐயா அவர்கள் தான்.